இந்த விஷயத்துல திமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போராடக்கூடிய அந்த மக்களோட தேவைய புரிஞ்சு, அவங்களுக்கு சார்பா எந்த ஒரு முடிவுமே எடுக்காம, அவங்கள பிரெயின் வாஷ் பண்றதுக்கான, மூளை சலவை பண்றதுக்கான ஒரு செயல ஒரு அறிக்கைய தான் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து தனியார் கீழ இருக்கிறதுனால, இவங்களுக்கு நெறைய சலுகைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சலுகைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா, இந்த அரசு வேலையில இருக்கிற மாதிரி பிஎஃப், இஎஸ்ஐ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமண உதவித்தொகையா ரூ. 20,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னும், கல்வி உதவித்தொகையா ரூ. 12,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னும், மரண நிகழ்வுக்கான நிதி உதவி, புத்தகத்திற்கான நிதி உதவி, கணினி பயிற்சி நிதி உதவி இந்த மாதிரியான நிறைய நிதி உதவிகள் வந்து உங்களுக்கு தனியார் கீழ இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரெயின் வாஷ் பண்றது மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரைவேட் கம்பெனிஸ்ல எல்லாத்துலயுமே கொடுக்கிற மாதிரியான கேஷுவல் லீவ், ஆண்ட் லீவ் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். வருஷத்துக்கு 12 கேஷுவல் லீவ் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆண்ட் லீவும் வந்து 12 இருக்கும். அது இல்லாம தேசிய விடுமுறை நாட்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து சம்பளத்தோடு கூடிய வந்து விடுமுறைகள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எல்லா தனியார் நிறுவனத்திலயுமே இருக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் இது. இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டு இதெல்லாம் பார்த்து தூய்மை பணியாளர்கள் ஏமாந்து காசுக்காக அப்படி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில வந்து இந்த ஒரு அறிக்கையும் விட்டிருக்காங்க.